இந்த குழந்தைகளை இதுவரைக்கும் பராமரித்து 150 பேர் பிள்ளைகளுக்கு மேலாக விநாயகப் பெருமானுடைய வாகனம் என்று அழைக்கப்படுகின்ற ஐராவதம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளை யானையின் மேலே இன்றைய தினம் 9ஆம் நாள் திருவிழா. அன்பகம் என்னும் திருவரில்லத்திலிருந்து நம்பினார் கினிய நன்மகப் பேரே நற்குணத்தோர் பெருவாள் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தை நிற்கின்றோம். இன்றைய தினம் 9ஆம் நாள் திருவிழா. இன்றைய திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது? இன்றைய நாள் முருகப்பெருமான் எவ்வாறான சாத்துப்படியுடன் வரப்போகின்றார்? வீதி உலாவின் போது எவ்வாறு சுவாரஸ்யமான காட்சிகள் அமையப் போகின்றன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான சுவாரஸ்யமான காட்சிகள், சுவாரஸ்யமான முறையிலே மக்கள்கள் இனமொழி மதபேதம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய திருவிழாவில் நடைபெறப் போகின்ற அனைத்து விடயங்களையும் முக்கியமான காட்சிகளையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்றைய என்னுடைய சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இன்றைய தினம் 9ஆம் நாள் மாலை நேரம் அந்த திருவிழாவானது நடைபெறப் போகின்றது. தற்பொழுது கொடித்தம்ப பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் உள்வீதி வேலம் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். கொடித்தம்ப பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். வசந்த மண்டபத்தில் இருந்து முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க போகின்றோம். அழகான அந்த கருப்பு வெள்ளை நிற சாத்துப்படியோடு நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் அடுக்கப்பட்டு இருக்கின்ற நெல்லை கந்தனை பார்க்கின்றோம். தற்பொழுது தூக்கப்பட்டு வெள்ளை யானையில் வேலவன் வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்வீதி சுற்றி யாகசாலை சென்று அதன் பின்னர் வெளியால் வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். வீதியில் செல்கின்ற அந்த நேரத்தில் வழியால் பக்தர்கள் எல்லோரும் காட்சி சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் என எல்லாரும் கவனிக்கின்றார்கள்.
வவுனியாவை சேர்ந்த சிறுவர் இல்ல குழந்தைகள் ஆலய தரிசனங்களை செய்வதற்காக சுற்றுலா வந்திருக்கின்றார்கள். அவர்களும் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தற்பொழுது முருகப்பெருமானுடன் சேர்ந்து பின்னால் தேவாரங்களை பாடுவதற்காக அந்த சிறுவர்கள் ஆயத்த நிலையில் நிற்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியினை பார்க்கின்றோம். நெற்றி முழுவதும் திருநூறுகள் பூசப்பட்டு பார்ப்பதற்கே ஓர் மெய்சிலிருக்கும் வகையிலே இருக்கின்றது. சரியாக 6 மணி அளவிலே முருகப்பெருமான் வழியால் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்க போகின்றோம். பக்தர்கள் எல்லோரும் வேலவனுடைய அந்த ஒளிமிகு வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று 9ஆம் திருவிழாவின் போது முருகப்பெருமான் திரும்புகின்ற அந்த இடத்திலிருந்து பிரசன்னா குருக்களுடைய அந்த தேவாரம் இடம்பெறப் போகின்றது. அதனை நாங்கள் பார்க்கலாம். முன் வீதியில் இருந்து தெற்கு வாசல் அந்த கோபுரத்தை வரும் வரை அந்த தேவாரம் இடம்பெற்று இனி வளமையாக பிரசன்னா குருக்களினால் இசைக்கப்படுகின்ற அந்த கந்தர் அனுபூதி இசைக்கப்படும்.
யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனாய் பூமேல் மயல்வாய் அறம்மை புணர்வீர் நானேல் நடவீர் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் பாய் அறம்மை புணர்வீர் மெய் புணர்வீர் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே இனியே யாம் ஓடிய கல்வி தாமே பரவேலவர் தந்தது நல்லை கந்தன் தந்தது யாமோடிய கல்வியும் எம் அறிவும் நல்லூர் கந்த பெருமான் தந்தது யாமோடிய கல்வி எம் அறிவும் தாமே பெற தாமே பெற நல்லை கந்தன் தந்தது யாமோடிய கல்வி யாமோடிய அறிவு எல்லாம் எல்லாம் நல்லூர் கந்த பெருமான் தந்தது பூமேல் மயல் இந்த பூமியில் இருக்கின்ற மயக்கமானது நீங்கி மக்களே நீங்கள் எல்லோரும் அறத்தை பேருங்கள் அறத்தை சிந்தியுங்கள் அறத்தை நாடுங்கள் கந்த பெருமான் உங்களுக்கும் கருணை புரிவார் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே எலும்பில்லாத நாக்கினால் தவறானது எதையும் பேசாதீர்கள் அறம்மை புணர்வீர் நல்லை கந்த பெருமான் அறம் தருவார் நலம் தருவார் யாவோடிய கல்வி வெம்மறிவும் தாமே வரவேலவ தந்ததனார் தந்து தந்ததனார் பூமேர் மயல் பாய் பூமியில் இருக்கின்ற மயக்கமானது நீங்கி ஆசையவாத விழி இன்னா சொல் எல்லாம் நீங்கி அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே கண்டதையும் பேசாதீர்கள் தெரிந்து அறிந்து கந்த பெருமானை நல்லை கந்த பெருமானை பணிந்து பணிந்து அறம்மை புணர்வீர் அறம்மை புணர்வீர் மாணவர்கள் தங்களுடைய அந்த ஆற்றுகையை ஆற்றுவதற்காக ஒப்பனை செய்து நிற்கின்ற அந்த காட்சி மற்றும் பக்தி அடியார்கள் எல்லோரும் கடல் போல முருகப்பெருமானின் சுற்றி வருகின்றார்கள். முருகப்பெருமான் மிதந்து வருவது போல தொண்டர்களினால் அழகான முறையிலே ஆட்டசைவு இல்லாமல் காவப்பட்டு வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம்.
மனிதராய் மானுடராய் தேவராய் ஏனைய பிறவியாம் பிறந்திறந்தெய்தேனை பூனையும் நின்று உருக்கி என் வினையை ஆட்டுகவே. திருச்சிட்டம்பலம். இனி ஏதன் எனக்கு அருள் வரும், இனி ஏதன் எனக்கு அருள் வரும் என வாங்கி மறந்ததையோ சக்திவேல் முருகா கனியே கனிரசமே அடியேன் கண்களிக்க சனிவாரம் தன்னில் வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே. இன்று நல்லையம்பெருமானுடைய 9வது நாள் மாலை மகோற்சவத்திலே வேட்பெருமான் அங்கே யானை முகம் என்று சொல்லப்படுகின்ற விநாயகப் பெருமானுடைய வாகனம் என்று அழைக்கப்படுகின்ற ஐராவதம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளை யானையின் மேலே பெருமான் வீட்டிலிருந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. அங்கே கரிமுகமுடைய அந்த விநாயகப் பெருமானுடைய மற்ற யானையிலே வள்ளி தெய்வானை சமேதராக பெருமான் எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சியானது மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றது. கும்பமா முனியின் கரகநீர் கவிழ்த்து குளிர்மலர் நத்தனம் காத்து செம்பனாட்டிறைவர்க்கு அருளிய நினது திருவருட்பெருமையை மறவேன் நம்பினார் கினிய நன்மகப் பேரே நற்குணத்தோர் பெருவாழ்வே என்று அங்கே பாடுவது போல விநாயகப் பெருமானுடைய வாகனம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கரிமுக கஜானனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாகனத்திலே வேட்பெருமான் வீட்டிலிருந்து நல்லையம்பதியிலே தன்னை விரும்பி வந்து வளவிடுகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கின்ற பெருமானாக இன்று நல்லையம்பதியிலே வேட்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகன பதிவர அருளினன் மிகுகுடை வடிவினல் பயில்வலி வலமுறை இறையே என்று அங்கே பாடுவது போல பெருமான் இன்று அந்த ஆனைமுகப் பெருமானுடைய வாகனத்திலே விநாயகப் பெருமானுடைய வாகனத்திலே தனது அண்ணனுடைய வாகனத்திலே வருகின்றார். துஷ்ட நிக்கிரக நிஷ்ட பரிபாலனை என்று கூறப்படுவது போல நல்லவர்கள் காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் வேட்பெருமான் இன்று அந்த கஜானனம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை வாகனத்திலே வீதி வலம் வந்து காட்சி கொடுக்கின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்ற என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வவுனியாவிலிருந்து வந்த அந்த சிறுவர்களும் அந்த தேவாரங்களை பாடிக்கொண்டு நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமான் இன்றைய நாள் வீதி உலாவிலிருந்து வாசலை நோக்கி வந்து நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அகண்ட பூஜா செய்த புகழ்மாத்யாபாரண சுமித்ர கண்டேஸ்வர சித்தே வவுனியா வெப்பங்குளத்திலே அன்பகம் என்னும் திருவரல்லத்திலிருந்து எம்பெருமானுடைய இந்த மகோற்சவ திருவிழாவை காண வேண்டுமென்று என்னுடைய பராமரிப்பில் இருக்கும் குழந்தைகளை அழைத்து வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் இந்த ஊர்வலம் பிள்ளைகளோடு மயிலிட்டி பேச்சியம்மன் ஆலய தரிசனத்துடன் மயிலிட்டியிலே தங்கி நின்று செல்வச்சன்னதியான் சன்னிதானத்தில் சென்று முருகப்பெருமானை தரிசித்து இன்று எம்பெருமான் நல்லக்கந்தனுடைய ஆலயத்துக்கு வருகை தந்து முருகப்பெருமானுடைய அந்த கம்பீரமான காட்சியை பார்த்து கண்குளிர ஆனந்தம் அடைந்துள்ளோம். எம்பெருமானுடைய அருள் கிடைக்க வேணும்.
எமது இல்லமானது 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சுவாமி அவர்கள் 2000 ஆண்டு சமாதி அடைந்த பின்னர் இந்த குழந்தைகளை இதுவரைக்கும் பராமரித்து 150 பேர் பிள்ளைகளுக்கு மேலாக பராமரித்திருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரமாக கல்வி கலை கலாச்சாரங்களை கொடுத்து எனது பிள்ளைகளை பராமரித்து வருகின்றேன். எனது பிள்ளைகள் தரமாக படித்து கேம்பஸ் போய் பட்டதாரியாக இருக்கிறார்கள். மற்றும் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள குழந்தைகளை திருமணங்கள் செய்து கொடுத்திருக்கின்றேன். இப்போது என்னுடைய பராமரிப்பிலே 34 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பாடசாலை லீவிலே இவர்களை சுற்றி அனைத்தும் காட்ட வேண்டும் என்று வவுனியா மாவட்டத்திலே நீதிமன்ற கட்டளையின்படி நீதிமன்றத்திலே அனுமதி எடுத்து வந்திருக்கின்றோம். இன்று முருகப்பெருமானை தரிசித்து கொண்டு நாளை புங்கை நகர் என்னுடைய ஊரானது புங்குடுதீவு புங்கை நகர் முத்துமாரியம்மன் ஆலய தரிசனத்துடன் ஈழத்து சிதம்பரம் காரைநகர் சிவன் ஆலய தரிசனத்தை விட நாளை பொழுது நாங்கள் எமது இல்லம் நோக்கி பிள்ளைகள் போக இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, வருடாவரம் எம்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு வவுனியாவிலிருந்து வேல்தாங்கிய நலவா யாத்திரையாக நாங்கள் வருவதுண்டு. இந்த வருடமும் வருகின்ற 2ஆம் தேதி யாத்திரை ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த யாத்திரையிலே அடியார்களும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அந்த 7 நாள் நெடுந்தூரமான யாத்திரை கலந்து 8ஆம் நாள் எம்பெருமானுடைய ரதத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று அடியார்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.